ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க. 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க நைஸாக. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அந்த நெய்யில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இதையே பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அந்த நெய்யில் கோதுமை மாவு வறுத்துக்கலாங்க. கோதுமை மாவு லேசாக நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்திக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. கால் கப் நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை இது கூட சேர்த்திக்கலாங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவில் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் இதையே உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கோதுமை மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து செஞ்ச லட்டு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.